ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் 360. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அளவு ப்ளவுஸை வச்சு ஃபேப்ரிக்கில் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளாத்தை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டிங் சைடு நம்ம சைடும் ஃபோல்டிங் இல்லாத சைடு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி போட்டுக்கலாம். மடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச் அளவில் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். அளவு ப்ளவுஸோட பேக் பார்ட்டோட ஷோல்டரையும் டாட்டையும் இழுத்து பிடிச்சி மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அதில் கரெக்டாக அந்த ப்ளவுஸை வச்சு பேக் பார்ட்டோட ஹைட் மார்க் பண்ணுறதுக்காக கரெக்டான அளவில் ஒரு மார்க்கும் 1/4 இன்ச் மேலே ஒரு மார்க்கும் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதில் ஸ்கேல் வச்சு லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸை ஃபேப்ரிக்கில் போட்டு பேக் பார்ட்டோட அகலத்தை மார்க் பண்ணிவிட்டு லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டோட நெக் மார்க் பண்ணுறதுக்காக நெக்கோட கரெக்டான அளவில் ஒரு மார்க்கும் 1/4 இன்ச் மேலே ஒரு மார்க்கும் பண்ணிக்கலாம். நெக்கோட அகலத்தில் கரெக்டான அளவில் ஒரு மார்க்கும் 1/4 இன்ச் உள்ள ஒரு மார்க்கும் பண்ணிக்கலாம். ஷோல்டரோட அகலத்தில் கரெக்டான அளவில் ஒரு மார்க்கும் 1/4 இன்ச் வெளியில் ஒரு மார்க்கும் பண்ணிக்கலாம். ஆம்ஹோலை இப்படியே வச்சு மார்க் பண்ணிடக்கூடாது. ஆம்ஹோல் சுருங்கி இருக்கு பாருங்கள். இப்படியே வச்சு மார்க் பண்ணோன்னா கரெக்டான அளவை விட கீழே மார்க் பண்ணிடுவோம். ஸ்லீவை இந்த மாதிரி மேலே தூக்கி விட்டுட்டு கரெக்டான அளவில் ஒரு மார்க்கும் 1/4 இன்ச் மேலே ஒரு மார்க்கும் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டோட நெக்கையும் ஆம்ஹோலையும் லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டோட ஆம்ஹோலோட ஷேப் மார்க் பண்ணுறதுக்காக நம்ம ஆம்ஹோலுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அந்த ஆம்ஹோலுக்கு மார்க் பண்ணதை அளவு ப்ளவுஸோட ஆம்ஹோலை அப்படியே வச்சு இந்த விரலால் எங்கே ஸ்டிச் வருதோ அங்கே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸை எடுத்துட்டு நம்ம ஆம்ஹோலை ட்ரா பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டோட உடம்பு சுற்றளவை மார்க் பண்ணுறதுக்காக அளவு ப்ளவுஸை ஃபேப்ரிக்கில் அப்படியே வச்சு உடம்பு சுற்றளவு எங்கே வருதோ அளவு ப்ளவுஸில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டோட இடுப்பு சுற்றளவை மார்க் பண்ணுறதுக்காக பேக் பார்ட்டோட கரெக்டான அளவு இது. பேக் பார்ட்டில் நம்ம டாட் பிடிச்சிருக்கோம். அதுக்காக 1/4 இன்ச் வெளியில் வரும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதை ஸ்கேல் வச்சு லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். சீம் அலவன்ஸ்க்காக 2 இன்ச் அளவு விட்டு ஸ்கேலால் லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதை அப்படியே நம்ம சிசரால் கட் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸை எப்பயுமே நீங்கள் அயர்ன் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக்கில் போட்டு மார்க் பண்ணும்போது கரெக்டான அளவை மார்க் பண்ணலாம். பிகினர்ஸ் இதை ஃபாலோ பண்ணுங்கள். கட் பண்ணியாச்சு. பேக் பார்ட்டோட உடம்பு சுற்றளவை கரெக்டான அளவில் ஒரு நாட் போட்டுக்கலாம். பேக் பார்ட்டோட கழுத்தை ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிட்டு சிசரால் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பேக் பார்ட்டை எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கில் அப்படியே போட்டு அந்த ஃபேப்ரிக் மூவ் ஆகாமல் இருக்க ஷோல்டரில் ஒரு பின்னும் ஆம்ஹோலில் ஒரு பின்னும் பேக் பார்ட்டோட நடுவில் ஒரு பின்னும் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டை அந்த ஃபேப்ரிக்கில் அப்படியே சாக் வச்சு வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நெக் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஆம்ஹோல், பாடி பார்ட்டை பாதி வரை வரைஞ்சிக்கலாம். ஃபுல்லாக வரைய தேவையில்லை. பேக் பார்ட்டை பாதி வரை வரைஞ்சிக்கிட்டால் போதும். சேஃப்டி பின் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். உடம்பு சுற்றளவில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் உள்ள ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோட ஷோல்டர்லேருந்து டாட்டை இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு டாட்டோட நீளத்தை மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோட கொக்கி சைட் இந்த மாதிரி வச்சு ப்ளவுஸும் பட்டி பீஸும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு மார்க்கும் 1 இன்ச் கீழே ஒரு மார்க்கும் பண்ணிக்கலாம். கீழே ஒரு டாட் வருது பாருங்கள், அதில் ஒரு மார்க்கும் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸை எடுத்துக்கலாம். ப்ளவுஸும் பட்டி பீஸும் ஜாயிண்ட் ஆகிற இடத்த நம்ம 1 இன்ச் விட்டோம் பாருங்கள், அதில் கரெக்டாக வச்சு அதை கிராஸாக கீழே இந்த மாதிரி வச்சு இந்த டாட்டில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். டாட்டோட ஸ்டிச்சில் ஒரு மார்க்கும் கரெக்டாக அந்த இதில் வச்சு அந்த அகலத்தில் டாட்டோட அகலத்தில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த டாட்டை தள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கலாம்.
டாட் மார்க் பண்ணதை ஸ்கேல் வச்சு லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸை ஆம்ஹோல் சைட் இந்த மாதிரி வச்சு பட்டி எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க்கும் 1/4 இன்ச் கீழே ஒரு மார்க்கும் பண்ணிக்கலாம். அதை அப்படியே ஸ்கேல் வச்சு லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோட ஆம்ஹோலில் கொஞ்சமாக 1/4 இன்ச் அளவு வரைஞ்சிக்கிறேன். எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ சிசரால் ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சொல்லி கொடுத்த ப்ளவுஸ் கட்டிங் மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி டவுட்டாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய சேனலில் டெய்லரிங் பற்றி பேசிக்கான வீடியோ நிறைய போட்டிருக்கேன். நிலாஸ் 360ங்கிறதுல போய் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் ப்ளவுஸோட கரெக்டான அளவில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நாட்ச் போட்டுட்டோன்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் கண்டிப்பாக நாட்ச் போட்டு தைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் பார்ட்டோட ஒரு பீஸில் தான் அந்த மாதிரி நம்ம வரைஞ்சிருப்போம், இன்னொரு பீஸில் தெரியாது. அதுக்காக அந்த டாட்டில் பின் வச்சு நம்ம ஹோல்ஸ் போட்டோம்னா இன்னொரு பக்கம் தெரியும். அதை அப்படியே சாக் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸை வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஸ்லீவும் பட்டி பீஸும் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிலாஸ் 360க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.